ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இணை எழுத்துக்கள் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இப்போ எந்தெந்த எழுத்து வந்து இணை எழுத்தாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆ என்ற நெடில் எழுத்து வந்து இணை எழுத்தாக இருக்குது. ஈக்கு ஈ என்ற எழுத்து வந்து இணை எழுத்தாக இருக்குது. ஊக்கு ஊ என்ற நெடில் எழுத்து வந்து இணை எழுத்தாக இருக்குது. ஏக்கு ஏ என்ற நெடில் எழுத்து இணை எழுத்தாக இருக்குது. ஐக்கு வந்து இ என்ற குறில் எழுத்து வந்து இணை எழுத்தாக இருக்குது. ஓக்கு ஓ என்ற நெடில் எழுத்து வந்து இணை எழுத்தாக இருக்குது. அவ்வுக்கு ஊ என்ற குறில் எழுத்து பார்த்திங்கன்னா இணை எழுத்தாக வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்களில் வந்து இணை எழுத்தாக இருக்குது. அதே போல் மெய் எழுத்துலேயும் வந்து இணை எழுத்துக்கள் வந்து இருக்குது. எந்தெந்த எழுத்துக்கு எந்த எழுத்து இணை எழுத்தாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்குக்கு இக்கு என்ற எழுத்து வந்து இணை எழுத்தாக இருக்குது. இஞ்சுக்கு இச் என்ற இணை எழுத்து. இன்னுக்கு இட் என்ற இணை எழுத்து. இந்துக்கு இத் என்ற இணை எழுத்து. இம்முக்கு இப் என்ற இணை எழுத்து. இன்னுக்கு இர் என்ற இணை எழுத்து வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை நம்ம எப்படி இது இணை எழுத்தை வந்து எழுத போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வார்த்தை இருக்குது திங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இங்கு கா இது வந்து பக்கமாக இருக்குது, இது இனமாக இருக்குது. அதே போல் மஞ்சளில் பார்த்திங்கன்னா இன்சா இது வந்து இணை எழுத்தாக இருக்குது. மண்டபம் இதில் பார்த்திங்கன்னா இன்னுக்கு பக்கத்தில் டா என்ற இணை எழுத்து அப்படியே இருக்குது. சந்தனம் இன் தா என்ற எழுத்து வந்து கூட வந்திருக்கு. அதே போல் அம்புவில் பார்த்திங்கன்னா இம் பா இந்த இணை எழுத்து வந்து கூட வந்திருக்கு. இந்த வார்த்தை எல்லாமே வந்து இது எந்த எழுத்துல இருந்தாலும் இந்த ரெண்டு வார்த்தை வந்து சேர்ந்து தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா தென்றல் அப்படின்ற வார்த்தையில் பார்த்திங்கன்னா இன் ரா இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் வந்து ஏ ஏ தா நா ஐ ஆ ரா நா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது எதுக்கெல்லாம் இணை எழுத்தாக இருக்குது பார்த்திங்கன்னா, ஏக்கு ஏ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து உயிர் எழுத்தில் வந்து இணை எழுத்தாக இருக்குது. தா நா இது வந்து உயிர்மெய் எழுத்தில் வந்து இணை எழுத்தாக இருக்குது. ஐக்கு என்ன எழுத்து வரும்னு பார்த்திங்கன்னா இ என்ற குறில் எழுத்து தான் வந்து இணை எழுத்தாக இருக்குது. இது அதனால் இது வந்து தவறு. எது தவறுன்னு பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் வந்து தவறானது. ராக்கு நா இது ரெண்டு இது 3 வந்து இணை எழுத்து கரெக்டாக இருக்குது. இதில் வந்து சி ஆப்ஷன் வந்து தவறாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டறிகன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இதுலேயே பார்த்தீங்கன்னா இன் பக்கத்தில் வந்து டா அப்படின்ற இணை எழுத்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த இன்னும் டா வந்து எந்த இடத்துல வந்தாலும் இது ரெண்டும் சேர்ந்து வரும். அந்த மாதிரி வர்றதுனால தான் வந்து அதுக்கு இணை எழுத்துன்னு சொல்கிறாங்க. வரப்போகிற 2026 குரூப் 4 அண்ட் குரூப் 2 2 எக்ஸாமும் இதில் பற்றி ஒரு கொஷின் வரும் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.